வணக்கம். முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முள்ளால எடுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கோபக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரை விட கொஞ்சம் கோபம் கொண்டவரை வைத்து அடக்குவோம். சும்மா நான் பாட்டு பார்த்துட்டு இருக்கேன், என்ன சமசமம் கத்திட்டே இருக்கிற நீ, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன சவுண்டு அப்படின்னு இன்னொருத்தர் சவுண்டு விட்டாருனாக்க அவர் அடங்கிடுவார். அப்படி புராணத்துல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, உக்கிர மூர்த்தியாக கடும் உக்கிரத்தோட ரௌதுரத்தோட இருப்பவர் தான் நரசிம்மர். அந்த உக்கிரம் அவருக்கு தனியல. தன்னுடைய பக்தனை இப்படி கொடுமைப்படுத்துறானே, நம்ம பக்தனை ஒருத்தன் இன்சல்ட் பண்றானே, அது பெத்த அப்பாவா இருந்தாலும் சரி, பையனை இன்சல்ட் பண்ணாலும் என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு அவர் துவம்சம் பண்றாரு. இரணியனை துவம்சம் பண்ணிட்டும் கூட அவருடைய உக்கிரம் தனியல. கடும் கோபத்தோட இருக்கார். அந்த அவரை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுமே அப்படி அக்னியில தகிக்கிற மாதிரி இருக்கு. அந்த உக்கிரம் அப்படிப்பட்ட உக்கிரமா இருக்கு. சிங்க முகம் இல்லையா, அப்படி இருக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த முள்ளால எடுக்கணுங்கிற மாதிரி தோன்றியவர் தான் சரவேஸ்வரர். சரவேஸ்வர மூர்த்தி அப்படிங்கிறவரும் உக்கிரமானவர் தான். சரபம்னா நாகம். அப்படிப்பட்ட ஒரு உருவெடுத்து நிற்பவர் தான் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சம். அவர் தான் நரசிம்ம மூர்த்தியினுடைய ரௌத்திரத்தை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்டவர். அந்த சரபேஸ்வரரை பத்தி சொல்லும் போது சூலினி அப்படிங்கிற ஒரு மகா சக்தியை நாம இங்க பார்க்கணும். அதே போல பிரத்யங்கரா அப்படிங்கிற ஒரு உக்கிர தெய்வத்தையும் நாம இங்க பார்க்கணும். ஏன்னா இந்த சூலினியும் பிரத்யங்கரா தேவியும் சரபேஸ்வரர்கிட்ட இருந்து வெளியானவர்கள் அப்படின்னு, சரபேஸ்வரருடைய கண்களிலிருந்து வெளிப்பட்டவர்களாக பிரத்யங்கரா தேவியை புராணம் சொல்லுது. ஆக அப்படி சூலினியையும் பிரத்யங்கராவையும் வெளிப்படுத்தக்கூடிய சரபேஸ்வரர் எப்பேற்பட்டவரா இருப்பார்? அவர்தான் நரசிம்மருடைய உக்கிரத்தை தணிக்கிறார். அந்த உக்கிர நரசிம்மரை சாந்த நரசிம்மராகவும், யோக நரசிம்மராகவும், லட்சுமி நரசிம்மராகவும், சௌபாகியங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு நரசிம்ம மூர்த்தமாகவும் வழிபட வைக்கிறார். இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல லட்சுமியோட இருக்கிற நரசிம்மரை நாம தரிசனம் பண்ண முடியும், யோக நிலையில இருக்கிற நரசிம்மரை நாம தரிசனம் பண்ண முடியும். இதற்கெல்லாம் சரபேஸ்வரர் காரணம். அப்ப சரபேஸ்வரரை வணங்கினால் சர்வ பாப விமோச்சனம் நிச்சயம் அப்படின்னு ஆச்சாரியார்கள் எழுதி வச்சிருக்காங்க. சரபேஸ்வரரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரரை வழிபடலாம். அதே போல ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால வேளையில சரபேஸ்வரரை வழிபடுவது இன்னும் சிறப்பு. சரபேஸ்வரருக்கு பல இடங்கள்ல சந்நிதிகள் கிடையாது. தஞ்சாவூர் தாண்டி கும்பகோணம், அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருப்புவனம், பட்டுக்கு உண்டான எப்படி ஆரணி புடவையை சொல்றோம், ஆரணி வஸ்திரங்களை சொல்றோம், காஞ்சி வஸ்திரங்களை சொல்றோமோ, அதே போல திருபுவனம் பட்டுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த திருபுவனத்துல இருக்கிற ஒரு சிவன் ஸ்தலத்துல தான் சரபேஸ்வரர் பிரம்மாண்டமாக எழுந்துள்ளி இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு சரபேஸ்வரர் அங்க இருக்கார். அதே போல தில்லை அப்படின்னு சொல்லப்படுகிற சிதம்பரம் திருத்தலத்தையும் சரபேஸ்வரருடைய சந்நிதியை பார்க்கலாம். அதே போல சென்னையில மயிலாப்பூர் கோவில்லையும், மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயிலுக்கு பக்கத்திலையும் சரபேஸ்வரருக்கு சந்நிதி உண்டான ஒரு கோவில் இருக்கு. இதே போல நம்ம சென்னையில கோயம்பேடுக்கு பக்கத்திலையும் லவகுச அவர்கள் வழிபட்ட, ராமருடைய மைந்தர்கள் வழிபட்ட அந்த கோவிலையும் சரபேஸ்வரருடைய சந்நிதி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சரபேஸ்வரரை நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமையில அமர்ந்து 10 நிமிடம் கண்கள் மூடி தியானம் செய்தாலே சரபேஸ்வரருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். சரபேஸ்வரரை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? நரசிம்ம பெருமாளை வழிபட்டால் என்னவெல்லாம் கிடைக்குமோ அவை அத்தனையையும் நமக்கு தருவார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு பிரம்மையில இருக்கிறோம், பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, ஏவல் வச்சுட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. இப்படி பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறதும், ஏவல் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறதும், சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே கூட ஒரு தீய சக்திகளுடைய, துஷ்ட சக்திகளுடைய வெளிப்பாடு தான்.
ஆக அப்பேற்பட்ட சக்திகள் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு நமக்கு பக்கத்துல வராம இருக்கணும். அப்படி பக்கத்துல வந்த தீய சக்திகள் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் செய்யாம இருக்கணும். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பதிலிருந்து நமக்கு ஒரு கை தூக்கி விடுவது போல அருளை காத்திருப்பவர் தான் சரபேஸ்வரமூர்த்தி. அந்த சரபேஸ்வரரை நாம மனதார பிரார்த்தனை செய்தால் வில்லி, சூனியம், ஏவல், இந்த தகுடு தத்தங்கள் எதுவுமே பப்பு வேகாதுங்கிற மாதிரி தான். அதே போல நமக்கு நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் எனர்ஜி, அது நமக்கு நடக்கும். சரபேஸ்வரர் எனக்கு துணை இருக்கிறார், ஆகவே இந்த பிரபஞ்சம் என்னை நன்றாகவே வாழ வைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு, அந்த காதுக்கு கேட்கும். அந்த பிரபஞ்சம் இதை உணர்த்தும். இந்த பிரபஞ்சம், சரபேஸ்வரர், இந்த தெய்வ சக்தியும் சாநித்தியமும் நமக்கு நல்ல வழி, நல்ல திக்கை காமிக்கும், திசையை காமிக்கும். அதனால சரபேஸ்வர வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் நாம சரபேஸ்வரரை நினைக்கிறது இல்லை, சரபேஸ்வரரை வணங்குவதில்லை. சரபேஸ்வரரை வணங்குவதுங்கிறது எளிய முறைதான். சரபேஸ்வரரை நாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடி சரபேஸ்வரருடைய உருவத்தை நினைத்து கொண்டு அவர் 1/4 மணி நேரம் சரபேஸ்வரருக்காக சரபேஸ்வரரை நினைத்து பிரார்த்தனை செய்தாலே நமக்கு சர்வ பாபத்திலிருந்து விமோச்சனம் உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அவரை நரசிம்ம கர்ப்ப பஞ்சக மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. நரசிம்ம கர்ப்ப பஞ்சகம், நரசிம்மருடைய கர்ப்பத்தையே போக்கி பஞ்சகம் 5 விதமான விஷயங்களையும், உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்த மூர்த்தி அப்படின்னு சரபேஸ்வர பெருமான கொண்டாடுது புராணம். அப்பேற்பட்டவரை நாம வணங்குவது உத்தமம். அப்படி எப்படியெல்லாம் வணங்கலாமோ, சிவபெருமானை எப்படியெல்லாம் வழிபடுறோமோ அப்படியெல்லாம் வணங்கலாம். நரசிம்மரை எப்படியெல்லாம் வணங்கலாமோ அப்படியெல்லாம் வணங்கலாம். சரபேஸ்வரரை நாம வணங்க வணங்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கள் குறைவின்றி கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம். இதுவரை நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க, நான் அவமானங்களை தாங்கவே முடியலங்க. எனக்கு எவ்வளவு அவமானங்களை தான் தாங்கிறது, எவ்வளவு தோல்விகளை தான் தாங்கிறது, தாங்க முடியலங்க எனக்கு அப்படின்னு அந்த எட்ஜ் கடைசி முனையில கதறுகிறவர்கள் சரபேஸ்வரர்கிட்ட உங்க கண்ணீரை சமர்ப்பி, உங்க கண்ணீரை கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப சரபாஷ்டகம் சொல்லி வழிபாடு செய்யலாம். அதே போல ஹராய, பீமாய, ஹரிப்பிரியாய, பவாய, சாந்தாய, பராத்பராய, மிருடாய, ருத்ராய, திரிலோச்சனாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய. ஹராய, பீமாய, ஹரிப்பிரியாய, பவாய, சாந்தாய, பராத்பராய, மிருடாய, ருத்ராய, திரிலோச்சனாய நமோஸ்து துப்யம் சரபேஸ்வராய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி ஞாயிற்றுக்கிழமையில வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபடலாம். தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபடலாம். சரபேஸ்வரர் நமக்கு சகல சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தந்தருள்வார் என்பது உறுதி. நமஸ்காரம்.